ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுமையான வெஜ் ரெசிப்பிங்க. இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இது எங்கள் பாட்டி செஞ்சுருக்காங்க. அது எங்கள் அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா கிட்டேருந்து நாங்கள் கற்றுருக்கோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 3/4 அழகு கடலைப்பருப்புனா அதுக்கு சும்மா கொஞ்சமாக 1/4 அழகு நீங்கள் துவரம்பருப்பு போட்டு ஒரு 2 hours நான் இப்போ இது ஊற வச்சுருக்கேன். இதோட 4 காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சோம்பு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி, 1/4 துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பூண்டு, சோம்பு, அப்புறம் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். காஞ்ச மிளகாய், அந்த ஊற வச்சுருந்த 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு போட போகிறோம். இந்த கடலைப்பருப்பு போட்டுட்டேன் நான் இப்போ நான் இதை கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப கெட்டிமாக வேணாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு பருப்பே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவல் தேங்காவை சேர்த்துடுறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பானையில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி இட்லி அவைக்கிற பாத்திரத்தில் பிளேட்டில் எண்ணெய் தடவி கீழே தண்ணி ஊற்றிட்டு 5 minutes இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா ஆவி வருது. இப்போ ஆவி வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நான் இந்த மாதிரி உருண்டையாக பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் நம்ம இப்போ நான் இந்த பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே நான் இங்கே அடுக்கி வச்சுட்டேன். நம்ம அரைச்சதை உருண்டை பண்ணி இப்போ இதை ஒரு 15 minutesக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 10 minutesக்கு லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். இப்போ மூடி வச்சுட்டேன். இதை நல்லா இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் 15 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டேன். இது நல்லா இப்போ வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். வெந்ததை எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பீசஸ் போட்டுக்கிட்டோம். அடுத்தது இந்த மாதிரி கடாயை நான் இப்போ பற்ற வச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது, உளுத்தம்பருப்பும் போட்டுக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுடுறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த க்யூப்ஸாக வச்சதை இதில் போட்டுட்டு சும்மா ஒரு 2-3 minutes ஃப்ரை பண்ணால் போதுங்க. எல்லாம் வச்சுட்டோங்க. பாருங்கள், நம்மளோட புடிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது குழம்பு, வத்த குழம்பு, அப்புறம் பொரிச்ச குழம்பு, இந்த மாதிரி எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் இது வச்சு சாப்பிட்லாம். பருப்பு புடிக்கறி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறாமல் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நீங்கள் இது வரைக்கும் எங்கள் வீடியோஸ்க்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேலும் இதே சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நீங்கள் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் டிஷ்ஷஸும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண டிஷ்ஷஸை எங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸை அனுப்பிச்சு வைங்க. அனுப்ப வேண்டியது இமெயிலில் நீங்கள் அனுப்பலாம். vaangaruchikalam@gmail.com அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. உங்களோட பிக்சர்ஸை நாங்கள் கம்யூனிட்டி டேப்பில் உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம்.